ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து செய்யக்கூடிய பிஸ்னஸ் தான். இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ். அது மட்டும் இல்லாமல் நம்ம கையாலேயே செஞ்சு கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ். அதாவது இன்றைக்கி நிறைய பேர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கணும், ஆர்கானிக்காக இருக்கணும், ப்ரிசர்வேட்டிவ் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இன்றைக்கி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி அந்த மாதிரி இருக்குது. எல்லாருமே ரொம்ப பிஸியான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறனால ஸோ கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் வந்து ஹெல்த்தியாக கிடைச்சா நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற பிஸ்னஸ் எல்லாமே நம்ம கையால் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் தான். ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸில் இப்போது ட்ரெண்டிங்கில் அதிகமாக நிறைய பேர் விரும்பக்கூடிய தொழிலை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 10 ஐடியாஸ் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதிலிருந்து ஏதாவது 3 சாய்ஸ் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அந்த 3ஐயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களால் ஒரு நல்ல அமௌண்ட்டு வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நல்ல நம்பிக்கையாக ட்ரை பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் லாஸ்ட்டாக 10ஆவதாக ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதில் அந்த ஒரே பிஸ்னஸில் நம்மளால் பல வழிகளில் சம்பாதிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அந்த ஒரு பிஸ்னஸில் இருக்க பல வழிகள் வேணும், ஒரே பிஸ்னஸில் நான் நிறைய வழிகளில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் MORE அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ நான் அது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த ஒரே பிஸ்னஸை பற்றி டீட்டெயிலாக அதில் இருக்கிற பல வழிகளில் எப்படி நம்ம சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவை போடுறேன். ஸோ இந்த 10 டிப்ஸையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்டோ இல்லை எந்த பிஸ்னஸ் செட் ஆகும் அப்படின்றது தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்மேட் மசாலா மேக்கிங் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு கரண்ட்டு ட்ரெண்டிங் ப்ராடக்ட்டு. இது நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் தினசரி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான். எல்லா வீடுகளிலையும் இது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வெறும் குழம்பு மிளகாத்தூள்னா அந்த ஒன்று மட்டும்தான் இருந்தது. பட் இன்றைக்கி அப்படி கிடையாது. குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், சாம்பார் தூள், ரசப்பொடி, அப்புறம் கரம் மசாலா, இன்னும் நான்வெஜ்ஜுக்கு தனித்தனியாக சிக்கனு, மட்டனு, ஃபிஷ், அந்த மாதிரி தனித்தனியாக எல்லாத்துக்கும் இன்றைக்கி மசாலா வந்துருச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சின்னதாக இந்த பிஸ்னஸை வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு சிஸ்டர் வந்து இன்றைக்கி அவங்க ஓன் பிராண்டை உருவாக்கி அதை சின்ன சின்ன கடைகளில் ஆரம்பித்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் அவங்களே ஃபோன் பண்ணி இவங்களுக்கு ஆர்டர் கேட்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. நிறைய நீங்களே இதை பார்த்துருப்பீங்க. இதில் நம்ம வந்து மெயினாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம், நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கணும். அதே மாதிரி இது எல்லாமே சாப்பிடக்கூடிய பொருள் அப்படின்றனால ரொம்ப சுத்தமாக நம்ம இதை வந்து மெயின்டைன் பண்ணி பேக்கிங் ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இதுக்கு எந்த மார்க்கெட்டிங்கும் பண்ண தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் ஒரு 2 கஸ்டமர் 3 கஸ்டமர் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட டேஸ்ட் எப்படி இருக்குது, குவான்டிட்டி எப்படி கொடுக்குறோம், கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தடவை அவங்களே வந்து நம்மளை தேடி வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து யூசேஜ் வந்து டெய்லியும் இருக்கும். ஸோ அவங்க போய் யாருக்கா ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நம்ம எப்படி அதை ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. அதனால் இந்த பிஸ்னஸை எனக்கு தெரிஞ்சு நல்லா எனக்கு எல்லாமே பண்ண தெரியும் அப்படின்றவங்க தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் அம்மாக்கிட்டேயோ இல்லை பாட்டிக்கிட்டேயோ சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் இந்த பிஸ்னஸை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியும். நம்மளோட அடுத்த பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் சோப் மேக்கிங்கு. இதை பற்றி நான் வந்து நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இதில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அதுலேயும் இந்த மெஜந்தா, நீமு, சாண்டில், மஞ்சள், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, இந்த மாதிரி சோப்பு, அதாவது இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்பவே ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ப்ராப்பராக நீங்கள் கிளாஸ் கற்றுக்கிட்டும் பண்ணலாம். இல்லை ஓரளவுக்கு யூடியூப் வீடியோ வச்சு பார்த்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் நீங்கள் போகலாம். இதுவும் இப்போ வந்து ரொம்ப கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இதுக்கு நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது கிடையாது. அந்த சோப் மோல்டு இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஷேப்பாக, அதாவது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். பெரிய பேக்கிங்கோ எந்த பெரிய பெரிய ரா மெட்டீரியல்ஸோ இதுக்கெல்லாம் தேவையில்லை. சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சு இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட டாப் 3ல் இதையும் ஒன்றா வச்சுக்கோங்க. அடுத்த பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாத் பவுடர், அதாவது குளியல் பொடி.
இது வந்து குழந்தைங்களுக்கு தனியாக இருக்குது, பெரியவங்களுக்கு தனியாக இருக்குது. இன்றைக்கி இது நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு வரைக்கும் குழந்தைங்களுக்கு இந்த பவுட்ரு தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பழைய காலத்துக்கு, அதாவது நம்ம பாட்டிக்கிட்ட அப்படிலாம் கேட்டோம் அப்படின்னா அவங்க நிறைய சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்டு யூனிக்காக இருக்கிற மாதிரி, நல்லா வாசனையாக இருக்கிற மாதிரியும் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இதை விரும்புவாங்க இன்றைக்கி. ஸோ இந்த பிஸ்னஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட அடுத்த பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக் பேக்கிங் பிஸ்னஸ்ஸு. ஸோ ஆல்ரெடி இதை பற்றியே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன் திரும்பவும் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் பெரிய பெரிய பேக்கரியில் போய் வாங்குறத விட இந்த மாதிரி சின்ன சின்ன வீட்டில் இருக்கவங்க செஞ்சு கொடுக்குறத தான் விரும்புகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பேக்கரியில் கஸ்டமைஸ் வந்து ரொம்ப நிறைய அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சில பேக்கரியில் தான் கஸ்டமைஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, இல்லைனா ஆல்ரெடி அவங்க செஞ்சு வச்சுருந்ததை தான் நமக்கு கொடுக்குறாங்க. பட் நம்ம வீட்டில் அந்த மாதிரி பண்ண முடியாது. கஸ்டமர் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமைஸ்னு சொல்லும் போது இப்போ ஒரு வெட்டிங்காக இருந்தால் பொண்ணு மாப்பிள்ளையே அதில் இருக்க மாதிரி பண்ணுறாங்க. இல்லை பர்த்டே ஃபங்க்ஷனாக இருந்தால் அந்த பாப்பாங்களுக்கு என்ன பிடிக்குமோ, கார்ட்டூனில் என்ன கார்ட்டூன் பிடிக்குமோ அதை பண்ணுறாங்க. இல்லை பேபி ஷவர் ஃபங்க்ஷனாக இருந்தால் பொண்ணாக இருந்தால் அந்த பிங்க் கலரு, பாயாக இருந்தால் ப்ளூ கலர், அந்த மாதிரி நிறைய யூனிக்கான கேக் மேக்கிங் வந்துருச்சு. வெறும் அந்த பர்த்டே கேக் மட்டும் இல்லாமல் கப் கேக்கு, அந்த ப்ரௌனி, இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து அதில் இருக்குது. இந்த ரசமலாய் கேக்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. எங்கள் தெருவில் வந்து 2 பேர் இதை பிஸ்னஸாக பண்ணுறாங்க. வீட்டில் இருந்து தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு பிஸ்னஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பிஸ்னஸை டாப் 3ல் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் இதுக்கு கொஞ்சம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அந்த பேக் பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த மோல்டு, அதெல்லாம் நிறைய வாங்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வாங்கி தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணாலும் லாங் லைஃபுக்கு அது எல்லாமே நமக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ இன்வெஸ்ட் பற்றி பயப்படாதீங்க, தாராளமாக இதை வந்து நீங்கள் செய்யலாம். அடுத்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங்கு. ஜுவல்லரி மேக்கிங்கில் வெறும் சில்க் த்ரெட் ஜுவல்லரி மட்டும்தான் மேக் பண்ண முடியும்னு கிடையாது. இன்றைக்கி கரண்ட்டாக எல்லாமே ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்குது. அதாவது சில்க் த்ரெட் மேக்கிங்கு, பிரேஸ்லெட் மேக்கிங்கு, இன்விசிபிள் செயின், ஹேர் கிளிப்பு, ஹேர் பாயில்னா இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரு, இந்த மாதிரி அந்த ஜுவல்லரி மேக்கிங்லேயே உள்ளுக்குள்ளே இன்னும் பல பிஸ்னஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பேசிக்காக சில்க் த்ரெட் மேக்கிங் தெரியும், டெரகோட்டா ஜுவல்லரி மேக்கிங் எனக்கு தெரியும் அப்படின்னா, ஸோ அதிலிருந்து உள்ளுக்குள்ளே இருந்து நிறைய பிஸ்னஸை நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊர்காய் பிக்கிள் மேக்கிங்கு. இது வந்து ரொம்ப ஓல்டு பிஸ்னஸ் தான். பட் இருந்தாலும் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்கிற மாதிரி இந்த பிஸ்னஸ் என்னென்னைக்கும் நம்மக்கிட்ட அதாவது ரன் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் தான். எந்த ஒரு நஷ்டமும் வராது இந்த பிஸ்னஸில். நம்ம ஒரு டைம் ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சோம் அப்படின்னா அதை பல நாள் வரைக்கும் நம்மளால் சேல் பண்ண முடியும். இதுக்கு உங்களுக்கு தனியாக நீங்கள் ஒரு பிராண்ட் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பாட்டிலில் நீங்கள் போட்டு கொடுத்தாலும் அதில் உங்கள் பிராண்டோட நேம் சின்னதாக ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணி ஒட்டிக்கோங்க. அதில் மெயினாக நார்மலாக மாங்காய், லெமன், நார்த்தங்காய், பூண்டு இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் யூனிக்கான ஐட்டம்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். யூனிக் ப்ளஸ் ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் வந்து இந்த பிரண்டை ஊறுகாலாம் இப்போ நிறைய பேர் செய்கிறாங்க ஹேண்ட்மேடில். ஸோ அந்த மாதிரி பிரண்டை இன்னும் நிறைய ஹெல்த்தியான ஊறுகாஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி யூனிக்காக சேல் பண்ணுங்கள். அடுத்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு ரெடி பண்ணி கொடுக்குறது நம்மளோட 7வது பிஸ்னஸ் இது குழந்தைங்களுக்கு, அதாவது 1 வயசுலேருந்து 3 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் 4 வயசுலேருந்து 7-8 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி, அதுக்கப்புறம் பெரியவங்களும் காலையில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக நிறைய பேர் வந்து இந்த சத்து மாவு கஞ்சி தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த சத்து மாவு. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஆர்கானிக்காக சுத்தமாக செய்யணும் இது. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இது. அதனால் ரொம்ப சுத்தமாக இது நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும். அடுத்தது 8வது பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய தானியங்கள். அதாவது இந்த பச்சை பயிறு, மூக்கடலை, இதெல்லாம் நம்ம வந்து வீட்டிலையே சுத்தமாக கழுவி அதை வந்து முளைக்கட்டி சின்ன சின்ன பேக்கெட்டாக நம்ம வந்து போட்டு கொடுக்கலாம். ஒரு 20 ருபீஸ் 30 ருபீஸ்க்கு சேல் பண்ணுற மாதிரி பேக்கெட்டாக. ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் வந்து தாங்காது. 1 நாள்லேருந்து 2 நாள் வரைக்கும் தான். இது நீங்கள் ஃபஸ்ட்டு சின்ன உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைங்களுக்கு கொடுங்க. மளிகை கடை, பெட்டி கடை அந்த மாதிரி கொடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் இன்றைக்கி வந்து இது கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்து வரக்கூடிய பிஸ்னஸ் தான். ஏன்னா வாங்கினோமா அப்படி
இப்படி கையில் போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நான் இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக அந்த பில்லிங் கம்ப்யூட்டர் பக்கத்தில் இதை வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த பில் பண்ண வர நேரத்தில் இதை பார்க்குறவங்க வாங்கி அப்படியே வெளியில் அந்த ஷாப்பிங்கை விட்டு வெளியில் வந்தோடனே பாக்கெட் பிரித்து அப்படியே சும்மா சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து சின்னதாக நமக்கு ரொம்ப ஈஸியாக, ரொம்ப வேலையும் கிடையாது, இதில் ஈஸியாக பண்ணக்கூடிய சின்னதாக பண்ணி பேக்கிங் பண்ணி கொடுங்க இந்த பிஸ்னஸை நீங்கள். நம்மளோட அடுத்த 9th பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசின் ஆர்ட்டு. ஸோ ரெசின் ஆர்ட் நார்மலாக கீ செயின், ஃபோட்டோ ஃப்ரேம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபஸ்ட்லாம் இந்த பீச் தீம் தான் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரெசின் ஆர்ட்டில் நிறைய கஸ்டமைஸ்டு வந்துருச்சு. ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த குழந்தையோட பிறந்த தேதி, டைமு, அப்புறம் இந்த சங்கு, தொப்புள் கொடி, ஸோ இந்த மாதிரி யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஆர்ட் பண்ண சொல்கிறாங்க. இல்லை வெட்டிங்காக இருந்தால் அவங்களோட அந்த மாலை, அப்புறம் மஞ்சள் கயிறு, சில பேர் இந்த மெட்டி, அந்த மாதிரி அவங்கவுங்க வெட்டிங்க்கு அவங்கவுங்க ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி யூனிக்காக கஸ்டமைஸாக ரெடி பண்ணி கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கெலாம் ஒரு ரெசின் ஆர்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாலே 2500 3000 வரைக்கும் நம்மளால் இல்லை சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நாலேஜ் இதுக்கு ரொம்ப தேவை. நிறைய அப்பப்போ அப்டேட் ஆகும் இதில். அது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக கோத்ரூ பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸில் நல்லாவே நம்மளால் லாபம் பார்க்க முடியும். நம்மளோட லாஸ்ட்டு பிஸ்னஸ், அதாவது 10th பிஸ்னஸ்ஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ், அதாவது நான் கரண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஆரி ஒர்க்கு. ஸோ ஆரி ஒர்க்கு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன், இந்த ஆரி ஒர்க்கில் வெறும் நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணி கொடுக்குறது மட்டும் நம்மளோட வேலை கிடையாது. அதை தவிர்த்து இன்னும் நிறைய இதில் பல வழிகளில் சம்பாதிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் மோர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை பற்றின டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆரி ஒர்க் வந்த புதுசுலலாம் ஆரி ஒர்க் அப்படின்னா அந்த கல்யாண பொண்ணு பிரைடு அவங்க மட்டும்தான், அவங்க போடக்கூடிய அந்த ப்ளவுஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட்டாக கல்யாண பொண்ணோட தங்கச்சி, அக்கா, அம்மா, சித்தி, அத்தை இப்படின்ட்டு எல்லாருமே வந்து அந்த கல்யாணத்துக்கு போகிறவங்க கூட சிம்பிளாக ஒரு ஆரி ஒர்க் எனக்கு பண்ணி தர முடியுமா அப்படின்னு தான் சொல்லி வந்து கேட்குறாங்க இன்றைக்கி. அதனால் ஆரி ஒர்க் அப்படின்றது டெய்லரிங் மாதிரி என்னென்னைக்கும் நமக்கு அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு தொழில் தான். ஸோ இதில் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு பல வழிகள் இருக்குது. உங்களுக்கு அது டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொன்ன இந்த 10 பிஸ்னஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் நான் அடுத்தடுத்து பிஸ்னஸ் ஐடியாஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.